எனக்கு சமைக்க தெரியாது. நீங்கள் தயிர் சாதம் போடுங்க, நான் சாம்பார் சாதம் போடுறேன். ஓகே 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 அக்கா, போதும். நெக்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது இதெல்லாம் சமைச்சு கொடுங்க அக்கா. சாரி, அது கை சரியில்லை, என்னால் கரண்டி எடுத்து கிண்டவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க, நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்லாம். சரியா? நல்ல ஐடியா. என்ன சிவா, நான் சமைச்சு நீ சாப்பிட்டு உயிர் வாழ்றதை விட சிவா நல்ல ஹோட்டலாக பார்த்து ஆர்ஆர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி நல்லா இருக்குது, செம்ம. நேற்று கூட மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். என்ன சிவா, ஒரு 3 மட்டன் பிரியாணி வாங்கிடுவா, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றோம். சரியா? நான் டீ மட்டும் போட்டு கொடுக்குறேன், குடிக்கிறீங்க. ஓகே? எதுக்கு நான் வர சமைச்சிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு? வேண்டாம், வயிற்றால போவேன், வாயால் போவேன். ஏன் சிவா, கரெக்டாக பெஸ்ட் ஐடியா. நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுங்க, நல்லா சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே ஈஸ்வரனா? ஓகேவா? ஈசன்னா, சங்கரண்ணா, சிவா. என்ன சிவா, ஏன் இந்த வாட்டி சங்கரண்ணா வரல? நீங்கள் மட்டும் 3 பேர் ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணனை விட்டுட்டு. ஹலோ மிஸ்டர் ஈஸ்வரன் ப்ரோ, மிஸ்டர் சிவா, எங்கே போனீங்க? அண்ணி லைவில் போய் கமெண்ட் பண்ண போயிட்டீங்களா? நான் இங்கே ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் என்ன, நான் லைவ் கட் பண்ணவா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா, உங்க பாயாசத்துக்கு என்ன அக்கா அடிமைக்கா? இங்க பாரு, உண்மையுமே என் பாயாசம் நல்லா தான் இருந்துச்சு. பிச்சு விடுவேன். அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன் சொல்லுங்க, நான் பாயாசம் நல்லா தானே வச்சேன், அன்னைக்கு சாப்பிட்டீங்கல்ல? இல்லை இல்லை அக்கா, நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும். நோ நோ நோ, என் கையை 2 டேமேஜ், நான் சமைக்க முடியாது. என்னால் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் சமைக்க மாட்டேன். நீ உண்மையாகவே சமைக்க மாட்டேன். நீங்கள் வேணால் வாங்க, நான் ஆர்டர் போட்டுருவேன். அண்ணே, அன்னைக்கு பாயாசம் நல்லா தானே இருந்து சிவா பையன் திமுறை பற்றியா? ஈசர், நான் உண்மையை சொல்லு, சூப்பராக இருந்துச்சு அக்கா. அங்கே பாரு, அங்கே பாரு, அந்த பையன் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவரும் பாயாசம் குடிக்கிறக்கா, குடிச்சாரு, குடிச்சாரு. நீ தான் இந்த வாட்டி வரும்போது தான் குடிக்கல, போன வாட்டி வரும்போது குடிச்ச. இந்த வாட்டி வேணவே வேணான்னு சொல்லிட்டேன். என்ன பாயாசத்துக்கு குறை கண்ட? அதுக்கு பாரு, உனக்கு பாருங்கக்கா, இதுதான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கியா நீ? பாரு, இனி இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இரு, விளங்கிரும். என்ன சங்கரன் என்ன அங்கே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஆளை காணும் சங்கரண்ணாவை, கோச்சிக்கிட்டு போயிட்டாரா? சைலண்ட் வாச்சா? ஃபோன் பேசுகிறாரா? மனுஷப்பாய பிள்ளை எதுக்கு போச்சு? போவாதே, என் லைவை விட்டு போவாதே. சைலண்ட் வாட்சில் தானே இருக்கும். நான் 4 மணி நேரம் லைவ் போட்டாலும் எங்கள் அண்ணன் சைலண்ட் வாட்சில் இருக்குமே, டவுட்டாக இருக்கு. உன்னை எதிர்பார்த்து தான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதுமின்றி வாடி நின்று போதிலே, முத்துமணி தேரின் என்னை ஏற்றி வந்த வந்தது ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். என் உலகென்பது நிஜம், நிஜங்களை சுமந்தது தானே. எட்டு பேர் இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கா, அவர் மேரேஜ் அப்புறம் ஹோட்டலா ஓடுவார் அக்கா. அதான் பாரு, நீ வேணா பாரு, அதான் நடக்க போகுது. இப்படி சொல்லிட்டு திரியிறவன்னா நாளைக்கு பொண்டாட்டி, இப்படி சொல்லிட்டு திரியிறாங்கல்ல இவங்கெல்லாம், நாளைக்கு பொண்டாட்டி கை கழுவி அதுதான் ரசம்னு சொல்லி வச்சா, அடே 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 அடே, என் பொண்டாட்டி வைக்கிற ரசம் மாதிரி வருமா? தலையெழுத்துன்னு சாப்பிடல. நான் பாரு, என் பேரை நான் மாற்றிக்கிறேன். பாயாசம் வைக்க தெரியாத பொண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது என்னடி, இது கை கழுவுன தண்ணியா இருக்கு, என்னங்க எப்படி சொல்றீங்க? இது சாம்பாருங்க, இது ரசங்க, இது கீரைங்க. ஓ, இதான் கீரையா? சரிம்மா, நீ பண்ணல, உன் வீட்டுக்கு நான் வரல சிவா. இந்த நாள்